வணக்க மக்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்துல பார்ட் 1க்கு அப்புறம் விஷ்ணுவுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் ஒரு பெண் குழந்தை பிறக்குதுங்க. அப்ப விஷ்ணுவோ வீட்டையும் குழந்தையும் நான் பாத்துக்கிறேன், நீ குஸ்தியில கான்சன்ட்ரேட் பண்ணுன்னு சொல்லிடுறாரு. இதனால ஐஸ்வர்யாவும் குஸ்தி நல்லா விளையாடி ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலமாவே ரயில்வேலே வேலை வாங்கிடுறாங்க. இதை பார்த்து பொறாமப்படுற ஒரு கோச்சோ அவங்களோட லைஃபையும் கரியரையும் காலி பண்றதுக்காக பிளான் பண்றாரு. அதுக்காக அப்பாவியா இருக்கிற விஷ்ணுவையே யூஸ் பண்ணி கணவன் மனைவியை பிரிச்சு விட்டுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நினைச்சு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக முழு படத்தையும் பார்க்கலாம் வாங்க. படத்துல ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா சில வருஷத்துக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல் இருக்கிற நம்ம கீர்த்தியோ அவங்க ஹஸ்பண்ட் வீரா கிட்ட, நான் குஸ்தியில சாதிக்கலாம்னு நினைச்சேன், ஆனா இனிமேல என்னால முடியாது, அதனால என் குழந்தைய சாதிக்க வைக்கலாம்னு நினைக்கிறேன், ஆனா உங்க கூட இருந்தா அது நடக்காது. அதுக்கு வீராவோ, உனக்கு இன்னும் வயசாகல, அதனால நானே உன்னை சாம்பியன் ஆக்கி காட்டுறேன்னு சொல்றாருங்க. இப்ப கரண்டா பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல போத்தனூர்ல ஃபேமிலியோட இருக்கிற நம்ம வீராவோ வீட்டையும் குழந்தையும் பாத்துக்கிற ஹவுஸ் ஹஸ்பண்டா இருக்காரு. அவங்க ஒய்ஃபோ குஸ்தியில கான்சன்ட்ரேட் பண்ணி ஸ்டேட் லெவல்ல சாம்பியனா இருக்காங்க. அதோட ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலமா ரயில்வேலையும் வேலையிலையும் இருக்காங்க. ஒரு நாள் காலையில வீராவோ அவங்க பொண்ணு மதிய ரெடி பண்ணி நேரா ஸ்கூல்ல டிராப் பண்றாங்க. அப்ப அங்க அவங்க கிளாஸ் டீச்சரோ பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்கை அட்டென்ட் பண்ணிட்டு போக சொல்றாங்க. அப்ப அவங்க கிளாஸ் டீச்சரோ, உங்க பொண்ணு மதியோ எல்லா சப்ஜெக்ட்லயும் ஃபெயிலு, எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்கான்னு சொல்றாங்க. இதை கேட்ட வீராவோ, இதை தான் எப்போதுமே சொல்றீங்க, வேற ஏதாவது புதுசா இருந்தா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டுட்டு நேரா அங்க இருந்து கிளம்பி போயிடுறாருங்க. இதுக்கு ஒரு வீராவோ அவங்க ஒய்ஃபோட ரெஸ்டிங் மேட்சை பார்க்க போறாங்க. அங்க அவங்க ஒய்ஃபோ அருமையா விளையாடி அவங்க ஆப்போனன்ட் ஜெயிச்சிடுறாங்க. அப்ப கீர்த்தியோ வீரா கிட்ட பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் எப்படி போச்சுன்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு நம்ம வீராவோ, நம்ம பொண்ணு நல்ல பொண்ணு, நல்லா படிக்கிறான்னு சொன்னதா சொல்றாருங்க. இந்த நேரத்துல வீராவுக்கு கால் பண்ற அவங்க அத்தையோ, பங்காளியோட பையன் கல்யாணம் வர்றதுனால அதுக்கு குடும்பத்தோட வந்துருந்து மாமா கூப்பிட்டதா சொல்றாங்க. இதுக்கப்புறம் வீராவோ நேரா அப்பார்ட்மெண்ட்டுக்கு வேகமா போறாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட் இருக்கிற லேடிஸ்க்கு எல்லாத்துக்கும் எக்ஸசைஸ் அரபிக் சொல்லி தரேன்னு சொல்லிட்டு பாட்டை போட்டு பயங்கரமா டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. அதோட விடாம அதை வீடியோவும் எடுத்து ரீல்ஸ்ல போட்டுறாருங்க. அப்ப அந்த ரீல்ஸை பாக்குற வீராவோட வீட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற நம்ம பார்த்தாவோ, உடனே அன்னைக்கு நைட்டே அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிற ஜென்ஸுக்கு எல்லாத்துக்குமே ட்ரிங்க்ஸ் பார்ட்டியை அரேஞ்ச் பண்றாரு. அப்ப அவங்க கிட்ட என்னைக்கு வீரா வேலைக்கு போறானோ அன்னைக்கு தான் நம்ம எல்லாரும் நிம்மதியா இருக்க முடியும், அதனால அவனை வேலைக்கு போக வைக்கிறதுக்கு நான் பிளான் பண்றேன்னு சொல்றாருங்க. இதுக்கப்புறம் நைட்டு நம்ம வீரா வீட்டுக்குள்ள வரும்போது நம்ம கீர்த்தியோ சாரி போட்டுக்கிட்டு லேப்டாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களோட இடுப்பும் முதுகும் தெரிஞ்ச உடனே நம்ம வீராவுக்கு லைட்டா மூடி இருந்துங்க. அப்போ ரூம்குள்ள வந்து பார்க்கும்போது அவங்க பொண்ணு வேற தூங்கிட்டு இருக்கிறதுனால இவங்க நைஸா வந்து நம்ம கீர்த்திக்கு ஷோல்டர்லயே முத்தம் கொடுத்துட்றாங்க. இதனால அவங்களும் டேபிள்ல இருக்கிற பால் கிளாஸை கீழே தட்டி விட்டுறாங்க. அந்த சத்தத்தை மதி வேற முடிச்சிடுறாங்க. அப்ப மதியம் ஸ்கூல்ல இருக்க என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் தம்பி பாப்பா இருக்காம, எனக்கு நாளைக்கு காலையிலே தம்பி பாப்பா வேணும்னு சொல்றாங்க. அப்ப வீராவோ, உடனே தம்பி பாப்பாவை ரெடி பண்ண முடியாது, அதுக்கு 10 மாசம் ஆகும், நான் அதுக்கு ஏற்பாடு பண்றேன், நீ நிம்மதியா தூங்குன்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணை தூங்க வச்சிடறாரு. அப்ப வீராவோ பொண்ணுக்காக ஒரு தம்பி பாப்பா ரெடி பண்ணலாமான்னு சொல்லி கேட்க, கீர்த்தியோ, ஏற்கனவே நான் நேஷனல் சாம்பியன் ஆக வேண்டியவன், உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனாலையும் இந்த குழந்தை பெற்றுக்கிட்டதுனால என்னால முடியல, அதனால இப்ப முடியாதுன்னு சொல்லிட்டு ரூம்குள்ள போய் கதவை சாத்திக்கிறாங்க. ஆனா அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வெளியே வர கீர்த்தியும் வீராவும் சோபால படுத்தே மேட்டர் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் வீராவோ ஃபேமிலியோட வந்து அவங்க பங்காளி பையன் கல்யாணத்தை அட்டென்ட் பண்றாங்க. ஆனா அவங்க மாமாவோ இவர் ஹவுஸ் ஹஸ்பண்டா இருக்கிறதுனால அவர்கிட்ட பேசவே இல்லைங்க. இப்ப ஆத்தாங்கரை கிட்ட மதி நின்றுட்டு இருக்கும் போது வீராவோட ஃப்ரெண்டு சட்டமோ, உங்க அப்பா என்ன பண்றாங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு அவங்க அப்பா ஹவுஸ் ஹஸ்பண்ட் சொல்றாங்க. அப்ப பக்கத்துல இருக்கிற வீராவோட மாமா ரத்னமோ நம்ம மதி கிட்ட, உங்க அப்பா கூட ஒரு ரெஸ்லர் தான், அதனால இனிமேல யார் கேட்டாலும் உங்க அப்பா ஒரு ரெஸ்லர்னு சொல்லணும்னு சொல்றாங்க. குஸ்தி போட்டியில ஜெயிச்சவங்களுக்கு பிரைஸ் கொடுக்குற விழா நடக்குதுங்க. அதுல கீர்த்தியும் அவங்களோட ஃபேமிலியும் வந்திருக்காங்க. அதே மாதிரி அவரோட கோச்சும் அவரோட ஃபேமிலியும் வந்திருக்காங்க. அப்ப விழாவுக்கு வர மினிஸ்டரோ ரெஸ்லிங் போட்டியில ஜெயிச்சவங்களுக்கு மட்டும் பிரைஸ் கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்க வேற ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்கான், அதனால மிச்ச கோச்சுக்கு கொடுக்க வேண்டிய பிரைஸ் எல்லாமே நீங்களே கொடுத்துருக்கன்னு சொல்லிடுறாரு. அப்ப மினிஸ்டரோ, ரெஸ்லிங் போட்டியில ஜெயிச்ச நம்ம கீர்த்திக்கோ ஒரு குழந்தையும் இருக்கு, அதே மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் கோட்டால அவங்க ரயில்வேல வேலையிலும் இருக்காங்க, அவங்கதான் தமிழ்நாட்டோட ரெஸ்லிங் முகமா தெரியுறாங்க, அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நிறைய பேர் ரெஸ்லிங்க்கு வரணும்னு கேட்டுக்கிறாருங்க. அதுக்கப்புறம் சவுத் இந்தியன் ரெஸ்லிங் டோர்னமெண்ட் அடுத்தது கோயம்புத்தூர்ல தான் நடக்க போகுது, அதுல ஜெயிக்கிறவங்க நிச்சயமா நேஷனல் லெவல் சாம்பியன்ஷிப்ல செலக்ட் ஆவாங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாருங்க. இதுக்கப்புறம் அங்க இருக்கிற மீடியாவோ நம்ம கீர்த்தி கிட்ட உங்களோட வெற்றிக்கு காரணம் என்னன்னு சொல்லி கேட்கறாங்க. அப்போ கோச்சோ தன்னை தான்
கூப்பிட்டு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்களும் அவங்க ஹஸ்பண்டை கூப்பிட்டு எங்க ஹஸ்பண்டோட ஹெல்ப்பால தான் நான் ஜெயிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் கோச் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அங்க அவங்களோட ஒய்ஃபோ உனக்கு மினிஸ்டர் ஒரு பிரைஸ் கொடுப்பாங்கன்னு நினைச்சோம், அதுவும் நடக்கல. உனக்கு அப்புறம் தான் கீர்த்தி இந்த இடத்துக்கே வந்தா. ஆனா அவ இப்ப ரயில்வேல ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. ஆனா நீ 8 வருஷமா அதே வேலையை தான் பார்த்துட்டு இருக்க. அடுத்த வர காம்படிஷனையும் ஜெயிச்சு அவ மேனேஜராகவே ஆயிடுவா. ஆனா நீ அதே மாதிரி தான் இருக்க போறன்னு கேவலமா பேசிடுறாங்க. இதுக்கப்புறம் ஸ்கூல்ல மதியோட கிளாஸ்ல மீனுன்னு ஒரு புது டீச்சர் வராங்க. அவங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் இன்ட்ரோ கொடுக்க சொல்றாங்க. அப்ப மதியோ எங்க அம்மாவும் ஒரு ரெஸ்லர், எங்க அப்பாவும் ஒரு ரெஸ்லர் சொல்றாங்க. ஆனா பக்கத்துல இருக்க 2 பசங்களோ அவ போய் சொல்றா, அவங்க அப்பா ஒரு ஹவுஸ் ஹஸ்பண்ட் சொல்லிட்டு அவ மூஞ்ச பார்த்தே சிரிக்கிறாங்க. இதனால கோவம் வந்த மதியோ அந்த 2 பசங்களோட முகத்திலையும் குத்திடுறாங்க. இதனால பிரின்சிபலோ வீராவை ஸ்கூலுக்கு கூப்பிடுறாங்க. அப்ப மதியோட முகமும் வீங்கி இருக்கு. ஒருவேளை அந்த பசங்க அடிச்சிருப்பாங்க போல இருக்கு. அப்ப பிரின்சியோ விஷயத்த சொல்லிட்டு உங்க பொண்ணு அந்த பசங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றாங்க. ஆனா அவங்க பொண்ணு மதியோ முதல்ல அவனுங்க தான் தப்பா பேசுறாங்க, அவங்க தான் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றாங்க. அப்ப பிரின்சியோ உங்க பொண்ணு மன்னிப்பு கேட்கலன்னா டிசியை வாங்கிட்டு இந்த ஸ்கூலை விட்டு நீங்க போயிருங்கன்னு சொல்றாங்க. இதனால வீராவோ மதி கிட்ட ஒரே ஒரு சாரி மட்டும் கேட்டுருன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. இந்த நேரத்துல தான் வெளியே ஒரு சத்தம் கேட்குது. அதை நான் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம வீரா வெளியே போறாரு. அங்கேயோ ஒரு அரசியல்வாதியோட கார் ஸ்கூல் டிரைவர் முந்தினதுனால அவங்களோட ஆட்களோ அந்த டிரைவரை பலார்னு அரைஞ்சிடுறாங்க. இதை தட்டி கேட்ட வந்த ஸ்கூல் டீச்சரையும் அடிக்க போகும்போது நம்ம வீரா அவங்கள தடுத்து அந்த ஆளுகளை எல்லாத்தையுமே அடிச்சு போட்டுறாரு. உடனே பயத்துல அந்த ஆளுங்க அங்கிருந்து கிளம்பும் போது பிரின்சி எங்களை ஆளை வச்சு அடிக்கிற, இன்னும் நான் அவனை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போறாங்க. இதனால பிரின்சியோ உங்க பொண்ணு இந்த ஸ்கூலை விட்டுலாம் போக வேணாம், இங்கேயே படிக்கலான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் வீராவோட ஃபைட்டை பார்த்த மீனுவோ நீங்க உங்க பொண்ணு சொன்ன மாதிரி உண்மையாவே ரெஸ்லர் தான் சொல்றாங்க. நைட் வீட்டுல கீர்த்தியோ மதிக்கிட்ட ஏன் அந்த பசங்களை அடிச்சேன்னு சொல்லி கேக்குறாங்க. அவங்க தான் எங்க அப்பா ஒரு ஹவுஸ் ஹஸ்பண்ட் சொல்லி கிண்டல் பண்ணதா சொல்றாங்க. அப்ப கீர்த்தியோ அது உண்மைதான்னு சொல்ல உடனே நம்ம மதியோ அப்பாவோட மாமா தான் உங்க அப்பா என்ன பண்றாங்கன்னு கேட்டா இனிமேல ரெஸ்லர்னு சொன்னதா சொல்றாங்க. அது கீர்த்தியோ அவங்க சொல்றது எதையுமே நம்பாத, உண்மையாவே உங்க அப்பா ஒரு ஹவுஸ் ஹஸ்பண்ட் தான் சொல்லிட்டு போயிடுறாங்க. இதுக்கு வீராவோ வழக்கம் போல வீட்டு வேலையில செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கே தெரியாம பார்த்தாவோ அதை வீடியோ எடுத்து ரீல்ஸா போட்டுறாரு. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதை பார்த்துட்டு ஆவண போட்டு அவர் வேலைக்கு போய் வரணும்னு நினைக்கிறாரு. ஆனா இந்த ரீல்ஸோ ரொம்ப வைரலானதுனால பிகி நியூஸ்லயே வந்து நம்ம வீராவை பேட்டி எடுக்கிறாங்க. அப்ப வீரா கிட்ட உங்க ஒய்ஃபுக்கு பிடிச்ச உணவு எதுன்னு சொல்லி கேட்ட உடனே அவர் சமைச்சே காமிச்சிடுறாருங்க. இதுக்கப்புறம் கோச்சோ கீர்த்தி கிட்ட தோத்து போனா அப்புறம் கிட்ட இந்த தடவை தமிழ்நாடோட பீட்டிங்ல ஒன்னதான் செலக்ட் பண்ணியிருக்கேன், அதனால ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே நீ கீர்த்தியை தோற்கடிச்சு ஆகணும், அதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்றாருங்க. இதுக்கப்புறம் காலையில வீராவோ மதிய ஸ்கூல்ல விடும்போது அங்க வர மீனுவோ உங்களோட ரீல்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப நம்ம வீராவோ நீங்க மலையாளியான்னு சொல்லி கேட்க, ஆமா நீங்க என்னன்னு சொல்லி கேட்க, நான் ஆஃப் மலையாளின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் உங்களோட முடி ஒரிஜினல் தானான்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே நம்ம மீனுவோ அந்த முடியை அவங்க கையில கொடுத்து வேணா இழுத்து பாருங்கன்னு சொல்ல அவரும் இழுத்து பாக்குறாருங்க. அந்த முடி ஒரிஜினல் தான். அப்ப மீனுவோ நீங்க ஏன் இப்படி கேக்குறீங்கன்னு எனக்கு தெரியும், ஒரு நாள் சண்டையில உங்க ஒய்ஃபோட முடிய ஒருத்தன் இழுக்கும் போது கையோட வந்தது ஊரே பார்த்ததுன்னு கேள்விப்பட்டதா சொல்றாங்க. அப்ப இதே மாதிரி எல்லாத்துக்கிட்டையும் கேட்டுட்டு இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இதுக்கு வீட்டுல கீர்த்தியோ அவங்க அம்மா கிட்ட போன்ல மலையாளத்துல பேசிட்டு இருக்காங்க. அப்ப மதியம் ஏன் அப்பா கிட்ட மட்டும் மலையாளத்துல பேச மாட்டேங்கிறேன்னு சொல்லி கேட்க உங்க அப்பாவுக்கு மலையாளம் தெரியாதுன்னு சொல்றாங்க. அப்ப மதியோ எங்க மிஸ் கிட்ட மட்டும் எங்க அப்பா நல்லா மலையாளம் பேசுறாங்கன்னு சொல்றாங்க. அப்ப கீர்த்தியோ அந்த மிஸ்ஸை பத்தி விசாரிக்க உடனே மதியோ அவங்க ரொம்ப அழகா இருப்பாங்க, அவங்களுக்கு முடி கூட ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் வீட்டுக்கு வர வீராவை நம்ம கீர்த்தியோ முறைச்சு பார்த்துட்டு போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா கீர்த்தியோ வீரா கிட்ட இனிமேல மதிய நான் காலையில ஸ்கூல்ல கொண்டு போய் விடுறேன்னு சொல்லிட்டு அவங்களே கூட்டிட்டு போறாங்க. அப்ப அவங்க ஸ்கூல்ல டிராப் பண்ணும்போது அந்த மிஸ் எங்கன்னு சொல்லி மதிக்கிட்ட கேட்க அவங்களும் மீனுவா காமிக்கிறாங்க. அப்ப கீர்த்தியோ அவங்கள பார்த்துட்டு இவ ஒண்ணு என்னோட அழகா இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப அங்க வர மீனுவோ உங்க அப்பா வரலையான்னு சொல்லி மதிக்கிட்ட கேட்க உடனே கீர்த்தியோ இனிமேல நான் தான் வருவேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. இந்த பக்கம் கோச்சோ நம்ம கீர்த்தி கிட்ட தோத்து போன ஆப்பனண்ட்டுக்கு பயங்கரமா பயிற்சி கொடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு மதியோட ஸ்கூல் ஆனுவல் டே ஃபங்க்ஷனுக்கு நம்ம வீராவும் கீர்த்தியும் வந்திருக்காங்க. அப்ப மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஸ்போர்ட்ஸுக்காக பிரைஸ் வாங்கிட்டு இருக்காங்க. ஆனா மதி அப்படி போட பாட்டுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பயங்கரமா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கீர்த்தியும் என்னோட பொண்ணு எந்த ஸ்போர்ட்ஸ்லயும் பார்ட்டிசிபேட் பண்ணாம டான்ஸ் ஆடுறது எனக்கு சங்கடமா இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப அங்க வர அவங்க ஸ்கூல் டீச்சரோ அவளுக்கு படிப்பு தான் வரல ஆனா நல்லா டான்ஸ் ஆடலான்னு சொல்றாங்க. உடனே கீர்த்தி என்னன்னு சொல்லி கேட்கதான் அவ எல்லா சப்ஜெக்ட்லயும் ஃபெயிலு, எப்போதும் பேசிக்கிட்டு தான் இருப்பான்னு உண்மையே சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் வீட்டுக்கு வர கீர்த்தியோ இனிமே என் குழந்தைய நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு காலையில 6 மணிக்கு மதியே எந்திரிக்க சொல்றாங்க. காலைல 6 மணிக்கு பாத்தீங்கன்னா கீர்த்தியோட சித்தப்பா அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்ப அவங்க சித்தப்பா கிட்ட நான் டோர்னமெண்ட்ல கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியதா இருக்கிறதுனால இனிமேல என் பொண்ணை நீங்க தான் பாத்துக்கணும்னு சொல்றாங்க. அப்ப அவரோ ஒன்ன மாதிரியே உன் பொண்ணையும் சாம்பியன் ஆக்கி காட்டுன்னு சொல்றாரு.
ஆனா அதுக்கப்புறமே மதிய ரெஸ்லிங் சொல்லி கொடுக்குற இடத்துல அவங்க சேர்த்து விட்டுறாங்க. இது மூலம் அவங்க சித்தப்பாவை அவங்க அப்பாவுக்கு பதிலா மதிய பார்த்துக்க சொல்லி தான் வர வச்சிருக்கான்னு அவங்களுக்கே தெரிய வருது. இது ஒரு மதியம் தினமும் ட்ரைனிங் போறதுனால ஸ்கூல்ல டயர்ட் ஆகி தூங்கிடுறாங்க. இதுக்கு ஒரு ட்ரைனிங் இடத்துல ஒருத்தர் சண்டை வைக்கிறதுல எல்லாருக்கிட்டையும் அவங்க அடியும் வாங்கிட்டு வராங்க. இதனால ஒரு நாள் நைட்டு எனக்கு கால் வலிக்குது, நாளைக்கு நான் ட்ரைனிங் போகலன்னு அவங்க அப்பா கிட்ட சொல்றாங்க. ஆனா அம்மா அதுக்கு ஒத்துக்க மாட்டான்னு சொல்லிடுறாங்க. இதனால அடுத்த நாள் காலையில ஸ்கூலுக்கு போற மதியானமே ஃபீவர்னு சொல்லிட்டு அவங்க டீச்சர் கால் பண்ணிடுறாங்க. இதனால அவங்க அப்பாவோ நேரா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாரு. இதுக்கப்புறம் ட்ரைனிங் இடத்துல கீர்த்தியை சந்திக்கிற வீராவோ சின்ன வயசுல அவளுக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவரை டார்ச்சர் பண்ணாதன்னு சொல்றாரு. அப்ப நம்ம கீர்த்தியோ சைல்ட்னாலாம் 3-4 வயசுலயே ட்ரைனிங் கொடுக்கறதுனாலதான் அவங்க ஒலிம்பிக்ல கோல்டு மெடல்லாம் வாங்க முடியுது. நம்ம நாடு எந்த ட்ரைனிங் கொடுக்காதனாலதான் எந்த மெடலும் வாங்க முடியல. இப்போ ஒன்ன மாதிரி செல்லம் கொடுத்துட்டு இருந்தா அவன் ஒன்ன மாதிரியே மாத்திடுவா. அதனால அவனோட படிப்பையும் கரியரையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிடுறாங்க. இவங்க 2 பேரும் பேசுறத பார்த்துட்டு அங்க வர கோச்சோ என்னன்னு சொல்லி வீரா கிட்ட கேட்க அவரும் நடந்தது எல்லாத்தையும் சொல்றாரு. அப்ப கோச்சோ கீர்த்திக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுனாலதான் கோவம் வருது, கோவம் வந்தா பிபி வந்துடும், பிபி இருந்தா எல்லா நோயும் வந்துடும். அதனால நான் சொன்ன சைக்காட்டிஸ்ட் கிட்ட கீர்த்தியை கூட்டிட்டு போங்க, உங்க பொண்ணுக்காக அங்க போறோம்னு சொல்லுங்க, அப்பதான் அவங்க கூட வருவாங்கன்னு ஐடியாவும் கொடுக்குறாரு. இதுக்கப்புறம் வீராவும் கீர்த்தியை சைக்காட்டிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் நம்ம வீராவும் அவங்க பொண்ணு வெளியே போனதுக்கு அப்புறம் தன்னை தான் கூட்டிட்டு வந்திருக்காங்கன்னு அவங்களுக்கு புரிஞ்சதுங்க. உடனே அந்த டாக்டர் கிட்ட எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா அந்த டாக்டரோ 2 காம்பவுண்டரை வர வச்சு அவங்கள பிடிச்சி இவங்க ஊசி போடலான்னு ட்ரை பண்றாரு. ஆனா நம்ம கீர்த்தியோ அந்த 2 காம்பவுண்டரையும் அடிச்சு போட்டுட்டு அந்த ஊசியை பிடுங்கி அந்த டாக்டரோட பெட்டெக்ஸ்லயே போட்டு விட்டுறாங்க. இப்ப வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வீராவோ உன் கோவத்தாலதான் நீ குழந்தைய டார்ச்சர் பண்ற, உன் கோவத்தால நீ மேட்சே தோத்தாதான் உனக்கு புரியும்னு சொல்றாரு. அப்ப நீங்க தோக்குறோம் நினைக்கிறீங்களான்னு டென்ஷன் ஆயிடுறாங்க. இப்படி நீ டென்ஷன் ஆறாதான் உன்னை நான் சைக்காட்டிஸ்டுக்கு கூட்டிட்டு போனேன்னு சொன்ன உடனே அவங்க பயங்கரமா கத்திடுறாங்க. இதுக்கப்புறம் கோச்சோ வீரா கிட்ட கீர்த்தியோட கோவத்தை குறைக்கிறதுக்கு ஆயுர்வேதால கூட மெடிசன் இருக்கு, நான் சொல்றவரை போய் பாருங்கன்றாரு. அந்த ஆயுர்வேதா டாக்டரோ ஒரு மருந்து கொடுக்குறாருங்க. அந்த மருந்தை சாப்பாட்டுல கலந்து கொடுக்க சொல்றாரு. இதுக்கப்புறம் வீராவோ கீர்த்திக்கு கொடுக்குற சாப்பாட்டுல அந்த மெடிசனை மிக்ஸ் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிடறாருங்க. இந்த பக்கம் கீர்த்தியை மீட் பண்ற கோச்சோ நீங்க நினைக்கிற மாதிரி உங்க பொண்ணுக்கு இப்பையில இருந்து ட்ரைனிங் கொடுக்கறதா சரி, உங்க ஹஸ்பண்ட் அன்எஜுகேட்டன்றதுனால அவருக்கு புரிய வைக்க முடியாதுன்னு இந்த பக்கமும் மூட்டி விடுறாருங்க. இங்க வீராவோ தினமும் கீர்த்தி கொடுக்குற சாப்பாட்டுல பால்ல அந்த மருந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கறதுனால நம்ம கீர்த்தியோ ஒர்க் பண்ணும்போது சரி, ட்ரைனிங் பண்ணும்போது சரி ரொம்ப டயர்டா ஃபீல் பண்றாங்க. அடிக்கடி அவங்க தூங்கிடுறாங்க. இதுக்கு ஒரு நாள் கிச்சனுக்கு வரும்போது நம்ம கீர்த்தியோ அவர் ஜார்ல வச்சிருக்க அந்த மெடிசனை பாத்துடுறாங்க. அப்ப வீராவோ அது ஒரு ஹெர்பல் பவுடர், குழந்தைக்கு சளி பிடிச்சா கொடுக்கறதுன்னு போய் சொல்லிடுறாருங்க. இதுக்கப்புறம் அவங்க பொண்ணு ஒய்ஃபும் சிரிச்சு விளையாண்டுட்டு இருக்கிறத பார்த்த உடனே மருந்து வேலை செய்யுதுன்னு நினைச்சுக்கிட்டு கோச்சுக்கே போன் பண்ணி சொல்றாருங்க. இதுக்கப்புறம் வீராவுக்கோ குக்கிங் ஷோல கலக்கிறதுக்காக கால் வருது. அப்ப பக்கத்துல இருக்க மீனுவும் நானும் உங்க கூட சேர்ந்து கலந்துக்கிறேன், அந்த ஷோ எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்றாங்க. ஆனா வீராவோ நாளைக்கு என் ஒய்ஃப்க்கு மேட்ச் இருக்கிறதுனால நான் போக மாட்டேன்னு சொல்றாங்க. அப்ப மதியம் அம்மாவுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் தானே, ஃபைனல்ஸ்ல பாத்துக்கலாம், அதனால எனக்காக நீ அங்க போய் கலந்துட்டு பிரைஸ் வாங்கிட்டு வான்னு சொல்றாங்க. இதனால வீராவும் ஒத்துக்கிறாரு. இதனால அடுத்த நாள் காலையில நம்ம கீர்த்தியோ அவங்க சித்தப்பாவை கூட்டிட்டு நேரா அவங்களோட மேட்சுக்கு கிளம்புறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் வீராவோ அவங்க பொண்ணையும் மீனு டீச்சரையும் கூட்டிகிட்டு அந்த குக்கிங் காம்படிஷன்ல கலந்துக்கிறாங்க. இங்க மேட்ச்ல பாத்தீங்கன்னா கீர்த்தியோ அவங்க ஹஸ்பண்ட் கொடுத்த மெடிசனால ரொம்ப சோர்வா இருக்கிறதுனால ஈஸியா அவங்க ஆப்போனன்ட் ரெஜினா கிட்ட தோத்து போயிடுறாங்க. இப்போ கோச்சோ கீர்த்தி கிட்ட உன்னை செக் பண்ணி பார்த்ததுல உன் ஃபுட்ல ஸ்டெராய்டு மிக்ஸ் ஆயிருக்கிறது ரிப்போர்ட்ல வந்திருக்குன்னு சொல்றாங்க. இப்போ கீர்த்தியோ ஹஸ்பண்ட் கொடுக்குற சாப்பாடு சாப்பிடறதுனால அவங்க ஹஸ்பண்ட் மேலதான் முதல்ல அவங்களுக்கு டவுட் வருது. அதனால கீர்த்தி வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு ஜார்ல அவங்க குழந்தைக்கு கொடுக்கறதுக்காக ஹெர்பல் பவுடர் வச்சிருந்தாரு சொன்னார்ல, அந்த ஹெர்பல் பவுடரை நம்ம சித்தப்பா கிட்ட கொடுத்து அதை செக் பண்ணி பார்த்துட்டு வர சொல்றாரு. அதை செக் பண்ணி பார்த்துட்டு வர சித்தப்பாவோ அதுல ஸ்டெராய்டு கண்டென்ட் இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஆனா அப்ப கூட கீர்த்தி நம்பலங்க. அப்ப பார்த்தாவோ அவங்க அந்த மருந்தை ஃபுட்ல மிக்ஸ் பண்றத நான் வீடியோவே எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை கீர்த்தி கிட்ட காமிச்சிடுறாரு. இதுக்கப்புறம் கீர்த்தியோட சித்தப்பாவோ நம்ம வீராவுக்கு கால் பண்றாரு. ஆனா அவர் போனை எடுக்க மாட்டேங்கிறாரு. அப்ப டிவியை பார்க்கும்போது தான் நம்ம வீராவோ ஒரு குக்கிங் காம்படிஷன்ல கலந்துக்க விஷயமே அங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரிய வருதுங்க. அப்ப இந்த காம்படிஷன்ல வீராவோ ஜெயிச்சிடுறாரு. அப்ப பக்கத்துல இருக்கிற மீனுவோ நம்ம வீராவுக்கு கன்னத்திலேயே கிஸ் பண்ணிடுறாங்க. இது கீர்த்தி உட்பட அபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லா லேடிஸுமே பாத்துறாங்க. இதுக்கப்புறம் பொண்ணோட வீட்டுக்கு வர வீராவோ நான் குக்கிங் காம்படிஷன்ல ஜெயிச்சிருக்கேன்னு பிரைஸை நம்ம கீர்த்தி கிட்ட காமிக்கிறாங்க. அப்ப பக்கத்துல இருக்கிற சித்தப்பாவும் நீ என்ன பண்ணிருக்கேன்னு பாருன்னு சொல்லி டிவியை காமிக்கிறாரு. டிவியில கீர்த்தி ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே தோத்து போன விஷயத்தையும் சொல்றாங்க. அதோட கீர்த்தியோட ரிப்போர்ட்ல ஸ்டெராய்டு இருந்தது தெரிஞ்சதுனால அவங்கள விளையாடுறதுக்கு 1 வருஷம் கவர்மெண்ட் தடை பண்ணிருக்கணும்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே கீர்த்தியோ உன்னாலதான் என்னோட கரியரே போயிடுச்சு, என்னையும் என் பொண்ணையும் விட்டுரு, இனிமேல என் மூஞ்சிலேயே முழிக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணை கூட்டிட்டு வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. அப்ப வீரா வெளியே நின்று இருக்கும் போது மழை பெய்யுதுங்க. அதோட
வேலையோட இன்டர்வியூ போட்டுறாங்க. இதுக்கப்புறம் வீராவோ பொள்ளாச்சி இருக்கிற அவரோட வீட்டுக்கே வந்துடுறாரு. அப்ப அவருக்காக சாப்பாடு எடுத்து வர அத்தை கிட்ட நான் என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியலன்னு சொல்றாருங்க. அப்ப அவங்க அத்தையோ உனக்கே என்ன பண்ணேன்னு தெரியல, அப்ப கீர்த்திக்கு மட்டும் தெரியுமா, அதனால நேர்ல கீர்த்தியை பார்த்து பேசி சமாதானப்படுத்துன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. இதனால வீராவோ அவர் ஃப்ரெண்டு சட்டத்தை கூட்டிட்டு பைக்லயே நேரா கீர்த்தியோட அபார்ட்மெண்ட்டுக்கு போறாரு. ஆனா அபார்ட்மெண்ட் பூட்டி இருக்குங்க. அப்ப ஆப்போசிட்ல இருக்க பாட்டாவோட ஒய்ஃபோ கீர்த்தி பாலக்காட்டுல இருக்கிற அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கதா சொல்றாங்க. உடனே வீராவும் அவர் ஃப்ரெண்டு சட்டத்தை கூட்டிட்டு பைக்லயே நேரா கீர்த்தியோட வீட்டுக்கு போறாருங்க. அங்க வீராவை பார்த்த உடனே மதியம் நேரா ஓடி வராங்க. ஆனா அங்க வர நம்ம கீர்த்தியோ மதிய கூட்டிட்டு வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. வீராவோட மாமனாரோ அவரை வீட்டுக்குள்ள வர சொல்றாரு. ஆனா கீர்த்தியோட சித்தப்பாவோ அவன் செஞ்ச காரியத்துக்கு நம்ம அவனை உள்ளேயே விடக்கூடாதுன்னு சொல்றாரு. இதனால சட்டத்துக்கும் நம்ம கீர்த்தியோட சித்தப்பாவுக்கும் சண்டை வருதுங்க. அந்த சண்டையை விலக்கி விடுறதுக்காக நம்ம வீரா ட்ரை பண்ணும் போது தவறுதலா அவரோட கையோ நம்ம சித்தப்பாவோட கன்னத்திலேயே பட்டுருது. இதனால அங்க வர கீர்த்தியோ இது வரைக்கும் உன்னை நம்பி ஏமாந்தது போதும், இதுக்கு மேல உங்களை நம்ப தயாரா இல்ல, அதனால இங்க இருந்து போயிருங்கன்னு அனுப்பி வச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் வீராவோ தான் பக்கம் இருக்கிற உண்மையை கீர்த்தி கிட்ட ப்ரூவ் பண்றதுக்காக அந்த ஆயுர்வேதிக் டாக்டரை மீட் பண்ண போறாங்க. ஆனா அவரோட கிளினிக்கோ பூட்டி இருக்கு. இதுக்கப்புறம் அவங்களோட போனுக்கும் ட்ரை பண்ணி பாக்குறாங்க. ஆனா அவங்களோட போனும் நாட் ரீச்சபிளா இருக்குங்க. இதுக்கப்புறம் கோச்சை மீட் பண்ற வீராவோ ஆயுர்வேதிக் டாக்டர் மருந்து ஏதோ மாத்தி கொடுத்ததுனால தான் இந்த பிரச்சனை நடந்துச்சுன்னு சொல்லிட்டு என் ஒய்ஃப் கிட்ட ப்ரூவ் பண்றதுக்காக அந்த டாக்டரை மீட் பண்ண போனேன். அங்க கிளினிக்கும் பூட்டி இருக்கு. அவருக்கு கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாரு. அதனால நீங்க தான் இந்த மருந்தை பத்திய கன்ஃபியூஷனை என் ஒய்ஃப் கிட்ட சொல்லணும்னு சொல்றாங்க. அதுக்கு கோச்சும் நானே சொல்றேன், நீங்க வீட்டுக்கு கிளம்புங்கன்னு அனுப்பிச்சு வச்சிடறாருங்க. இதுக்கப்புறம் சட்டமோ ரத்னத்துக்கிட்ட இந்த தடவை பஞ்சாயத்து பிரசிடன்ட் சீட்டை லேடிஸ்க்கு ஒதுக்கிருக்கதா சொல்றாங்க. இதை கேட்ட உடனே வீராவோ அவங்க மாமா ரத்னத்துக்கிட்ட பேசாம அத்தையே நிக்க வச்சு ஜெயிக்க வச்சிருங்க, அவங்க பேருக்கு தான் பதவியில் இருப்பாங்க, ஃபுல் கண்ட்ரோலும் உங்ககிட்ட இருக்குன்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே ரத்னமும் அவங்க ஒய்ஃபை நாமினேஷனை ஃபைல் பண்ண வைக்கிறாங்க. இதுக்கப்புறம் மதியோ கீர்த்தியோட சித்தப்பா போன்ல இருந்து அவங்க அப்பாவுக்கு கால் பண்றாங்க. அவங்க அப்பா கிட்ட நாளைக்கு எனக்கு ஸ்கூல் இருக்கிறதுனால இன்னைக்கு வீட்டுக்கு நாங்க வந்துட்டோம், நாளைக்கு மத்தியானம் லஞ்ச்ல என்ன மீட் பண்ணுன்னு சொல்றாங்க. அப்ப பக்கத்துல இருக்கிற நம்ம கீர்த்தியோட சித்தப்பாவும் இவங்க பேசுறத கேட்டுறாங்க. உடனே யார்கிட்ட பேசுறேன்னு சொன்ன உடனே அவங்களும் என் ஃப்ரெண்டு வினோத் கிட்ட பேசுறேன்றாங்க. உடனே அவர் போனை வாங்கி பார்த்தா அதுல வினோத் மை ஃப்ரெண்டு அவங்க சேவ் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. அதனால அவர்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. அடுத்த நாளே லஞ்ச் டைம்ல நம்ம மதிய வீரா மீட் பண்றாங்க. அப்ப மதியோ வீரா கிட்ட அம்மாவோட சாப்பாடு நல்லாவே இல்லை, அதனால எனக்கு பிடிச்ச மாதிரி நாளைக்கு மத்தியானம் சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு வான்னு சொல்றாங்க. உடனே இவரும் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாருங்க. அப்ப பொண்ணு கொண்டு வந்த சாப்பாடை இவர் சாப்பிட்றாருங்க. இப்படி தினமும் அவங்க பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரியே அவர் செஞ்சு சாப்பாடை எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு. அவங்க பொண்ணு கொண்டு வந்த சாப்பாடை இவர் சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்பதான் மீனுவோ உங்க ஒய்ஃப் தான் தினமும் ஸ்கூலுக்கு வராங்களே, அப்ப அவங்கள மீட் பண்ணி பேசலாம்லன்னு சொல்றாங்க. அதுக்கு வீராவோ நான் இங்க வர்றது தெரிஞ்சு இந்த ஸ்கூல்ல இருந்தே மதிய கூட்டிட்டு போயிடுவான்னு சொல்றாரு. இதுக்கு ஒரு பஞ்சாயத்து எலெக்ஷன்ல ரத்னோட ஒய்ஃபோ ஜெயிச்சிடுறாங்க. அப்ப அவங்க பதவி ஏற்று வைக்கிறதுக்காக பிடிஓ ஆபீசர் அங்க வந்திருக்காரு. ஆனா அந்த இடத்துல நம்ம ரத்னமோ அவர் தான் ஜெயிச்ச மாதிரி நின்றுட்டு இருக்காருங்க. அப்ப பக்கத்துல இருக்கிற சட்டமோ ஃபார்மாலிட்டிக்காக அவர் வந்திருக்காரு, பேசாம உங்க ஒய்ஃபை உடனே கூப்பிடுங்க, இல்லைன்னா ஹையர் அபிஷியல்ஸ் கிட்ட அவர் ரிப்போர்ட் பண்ணிட போறாருன்றாங்க. அந்த சமயத்துல தான் ரத்னத்தோட ஒய்ஃபும் வராங்க. அவங்க கிட்ட பிடிஓ ஆபீசரோ பஞ்சாயத்து பிரசிடென்ட்டோட கீ ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு இங்கிலீஷ்லயே கேட்கறாங்க. அதுக்கு அவங்க ஒய்ஃப் இங்கிலீஷ்லயே பதில் சொல்றாங்க. இதுக்கப்புறம் ரெண்டு பேருமே ஹிந்தியில கம்யூனிகேட் பண்றதை பார்த்த உடனே அவங்க ஹஸ்பண்டோ ஷாக் ஆயிடுறாங்க. இதுக்கப்புறம் பிடிஓவோ அவர் கொண்டு வந்த ஃபார்ம்ல நம்ம ரத்னத்தோட ஒய்ஃப் கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இதுக்கப்புறம் ரத்னமும் அவங்க ஒய்ஃப் கிட்ட நீ எவ்வளவு படிச்சிருக்கன்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு அவங்களும் பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் பயங்கரமா ஷாக் ஆறாங்க. இதுக்கப்புறம் நைட்டு மதியம் அவங்க அப்பா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது அப்ப கீர்த்தி வந்துடுறாங்க. யாருக்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு சொன்ன உடனே அவங்க போனை கட் பண்ணிட்டு நான் ஃப்ரெண்டு கிட்ட தான் பேசினதா சொல்றாங்க. உடனே இவங்களும் அதே நம்பருக்கு திரும்ப கால் பண்ணி பார்க்கும்போது அவங்க அப்பா கிட்ட தான் அவங்க பேசுனது அவங்களுக்கு தெரிய வந்துடுதுங்க. இதனால கீர்த்தியோ இது எவ்வளவு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு மதிய அடிச்சிடுறாங்க. அப்ப மதியோ எங்க அப்பா கிட்ட நான் எப்ப வேணாலும் பேசுவேன்னு சொல்றாங்க. இதை கேட்டு கோவம் வர கீர்த்தியோ சித்தப்பாவோட போனை தரையில போட்டு உடைச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் மீராவோ அவங்க பொண்ணுக்கு திரும்ப கால் பண்ணி பாக்குறாரு. போன் நாட் ரீச்சபிளே இருக்குங்க. இதனால அடுத்த நாள் காலையில நம்ம கீர்த்தி அவங்க பொண்ணை ஸ்கூல்ல விட்டு போனதுக்கு அப்புறம் உடனே வந்து அவங்க பொண்ணை மீட் பண்றாரு. பொண்ணு கிட்ட நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறாரு. அப்ப மதியோ அவங்க அப்பா கிட்ட இவரை நான் உன் கூடயே இருக்கேன்னு சொல்றாங்க. அப்ப வீராவோ கொஞ்ச நாள் பொறுத்துக்க சொல்றாங்க. அப்ப அட்லீஸ்ட் என்னை வெளியாவது கூட்டிட்டு போன்னு சொன்ன உடனே வீராவோ கிளாஸ் டீச்சர் மீனு கிட்ட ஆப்டே பர்மிஷன் வாங்கிட்டு அவங்க பொண்ணை வெளியே கூட்டிட்டு போறாங்க. இங்க கீர்த்தியோ நேத்து நம்ம பொண்ணு அடிச்சதுனால கோவத்தோட இருக்கா, அதனால மத்தியானம் போய் அவளுக்கு லஞ்சை ஊட்டி விட்டு சமாதானப்படுத்தலான்னு நேரா ஸ்கூலுக்கு கிளம்பி வராங்க. அப்ப நம்ம வீராவோ அவங்க பொண்ணை
கூட்டிட்டு வரத அங்க பாத்துடுறாங்க. அப்ப கீர்த்தியோ அவங்க பொண்ணை வர சொல்றாங்க. ஆனா அவங்க பொண்ணும் நீ அடிப்ப, நான் வரமாட்டேன்னு சொல்றாங்க. அப்ப கீர்த்தியோ நான் ஸ்கூலை விட்டு வெளியே போக கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, ஏன் வெளியே போனேன்னு சொல்லிட்டு பதிய போட்டு தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதனால வீராவோ நம்ம கீர்த்திய பலார்னு அரைஞ்சிடறாரு. இதனால கீர்த்தியோ பைக் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இங்க ரத்னத்தோட ஒய்ஃபோ ரத்னத்துக்கிட்ட எனக்கு ஆபீஸ்ல மீட்டிங் இருக்கிறதுனால ஈவினிங் தான் வருவேன், வீட்டை ஒழுங்கா பாத்துக்குங்கன்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு கிளம்புறாங்க. அந்த நேரத்துல அங்க வர வீராவோ நடந்தது எல்லாத்தையும் அவங்க அத்தை கிட்ட சொல்றாங்க. உடனே அவங்க அத்தையும் உங்ககிட்ட நான் பேச இருக்கு, கார்ல ஏறுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. இங்க அவங்க அம்மாவோட வீட்டுக்கு வந்திருக்க கீர்த்தியோ கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே அவங்க அம்மாவோ எல்லாரும் முன்னாடியும் என் பொண்ணு கையை நீட்டி அடிச்சிருக்கான், அதனாலதான் அவன் அழுதுகிட்டு இருக்கதா சொல்றாங்க. அப்ப கீர்த்தியோ நான் அதுக்காக அழுகல, அவர் மேல இருக்கிற கோபத்துல என் பொண்ணை போட்டு பயங்கரமா அடிச்சுட்டேன், அதனாலதான் அழுதுகிட்டு இருக்கதா சொல்றாங்க. இது ஒரு பஞ்சாயத்து ஆபீஸ்ல அத்தையோ வீரா கிட்ட என்னை பொறுத்த வரைக்கும் கீர்த்தி சின்ன வயசுலயே அவங்களுக்கு ரெஸ்லிங் சொல்லி கொடுத்தது நல்லதுதான் சொல்லுவேன். ஏன்னா பெருசானவனே பெண்கள் எவ்வளவு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றாங்க, அந்த இடத்துக்கெல்லாம் போலீஸும் பேரண்ட்ஸும் எப்போதுமே கூட வந்துகிட்டே இருக்க முடியாது, அதனால அவங்க தான் அவங்கள பாத்துக்கிட்டு ஆகணும். இப்ப வேணா கீர்த்தி அவங்க பொண்ணுக்கு கொடுத்த ரெஸ்லிங் அவளுக்கு பிடிக்காம போகலாம், ஃபியூச்சர்ல அந்த கரியரை கூட மாத்தலாம், ஆனா அவங்க சொல்லி கொடுத்த ரெஸ்லிங் எப்போதுமே அவளுக்கு பாதுகாப்பா இருக்கும்ன்றாங்க. இதுக்கு ஒரு மதியோ வீரா கிட்ட நான் உன் கூட இருந்து ஏன்பா சோகமா இருக்கேன்னு சொல்லி கேட்கறாங்க. நீ இல்லாம உன் அம்மா சோகமா இருப்பான்னு சொல்றாங்க. உண்மையா மதியோ எங்க அம்மா நான் இல்லாம ரொம்ப சந்தோஷமா தான் இருப்பாங்கன்னு சொல்றாங்க. அப்ப வீராவோ ஒன்ன மாதிரியே ஒரு குட்டி பாப்பாவோட ஸ்டோரியை நான் சொல்றேன்னு கதையை ஆரம்பிக்கிறாரு. அந்த குட்டி பொண்ணும் சின்ன வயசுல ரெஸ்லிங்கை பார்த்து ஆர்வம் வந்து 10 வயசுல ரெஸ்லிங் விளையாட ஆரம்பிச்சு 15 வயசுலேயே ஸ்கூல் சாம்பியனா இருந்தாங்க. இதுக்கப்புறம் அந்த பொண்ணோட அப்பாவோ நீ ரெஸ்லிங் விளையாடக்கூடாதுன்னு தடை பண்ணாங்க. ஆனா அந்த பொண்ணும் அவங்க வீட்டுக்கே தெரியாம காலேஜ்லயும் அதை கண்டினியூ பண்ணாங்க. இதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு கல்யாண வயசு வந்துருச்சு. ஆனா அந்த பொண்ணு ரெஸ்லன்றதுனால எந்த மாப்பிளையும் கிடைக்கல. இதுக்கப்புறம் அவங்க அப்பாவோட ஆசைக்காக ரெஸ்லிங்கை கிளிக் பண்ணிட்டு அந்த பொண்ணும் ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. ஆனா அவங்க ஹஸ்பண்டுக்கு இவங்க ஒரு ரெஸ்லர்னு தெரிஞ்சவன்னு அந்த பொண்ணை வீட்டை விட்டு வெளியில அனுப்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்டோ அவங்க ஒய்ஃப் கூட மோதுறதுக்காக ரெஸ்லிங் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டாங்க. அப்பதான் ரெஸ்லிங் ட்ரைனிங் எவ்வளவு கஷ்டம்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. வீட்டுல எந்தவித சப்போர்ட் இல்லாம இவ்வளவு தூரம் வந்த பொண்ணுக்கு நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும் முடிவு பண்ணி அவங்க ஹஸ்பண்ட் அதுக்கப்புறம் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த நேரத்துல தான் அந்த பொண்ணுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் விளையாடுறது ரொம்ப கஷ்டம், இருந்தாலும் அந்த பொண்ணும் அதுக்கப்புறமும் விளையாட்டை கண்டினியூ பண்ணா. இதுக்கப்புறம் தன்னோட குழந்தைக்கு பால் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டு காலையிலேயே ஃபீடிங் பாட்டில பால் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ட்ரைனிங்க்கு போக ஆரம்பிச்சா. அந்த அம்மாவோ அவங்க பொண்ணை கஷ்டப்பட்டு பிரிஞ்சு சண்டிகர்ல நடக்கிற ட்ரைனிங் கேம்ப்க்கு 2 மாசம் போனாங்க. இங்க அவங்க குழந்தையோ பால் இல்லாம கஷ்டப்பட, அதே நேரத்துல அந்த அம்மாவுக்கு பிரஸ்ட்ல பால் கட்டிக்க, உடனே அவங்க ரெஸ்ட் ரூமுக்கு போய் அந்த பால் எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டு மறுபடியும் அவங்க ட்ரைனிங்கை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சா. அதுக்கப்புறம் அந்த அம்மாவும் அவங்க ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி என் பொண்ணு ஞாபகமா இருக்கு, நான் வேணா ரெஸ்லிங்கை குவிட் பண்ணிட்டுமான்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு அவங்க ஹஸ்பண்டும் நம்ம பொண்ணை நான் பாத்துக்கிறேன், உன் டேலண்ட் வேஸ்ட் ஆகக்கூடாது, அதனால நீ ட்ரைனிங்கை கண்டினியூ பண்ண சொன்னாரு. அந்த கதையில வர அம்மா உன்னோட அம்மா தான், அந்த பொண்ணு நீதான்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம மதியோ அவங்க அம்மாவை பத்தி புரிஞ்சுக்கிறாங்க. இதுக்கப்புறம் தினமும் மதியோ அவங்க அம்மாவுக்காக வீட்டுல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல அங்க கீர்த்தியும் அவங்க பொண்ணுக்காக அவங்க அம்மா வீட்டுல வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதுக்கப்புறம் கீர்த்தியும் அவங்க அப்பா கிட்ட நீங்க ரெஸ்லிங் கத்துக்க வேணாம்னு சொன்னீங்க, அதை மீறி நான் போனேன், ஆனா என் பொண்ணுக்கு நான் ரெஸ்லிங் கத்துக்க சொன்னா அவ போக மாட்டேங்கிறான்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்க அப்பாவோ உனக்கு ரெஸ்லிங் பிடிச்சிருந்துச்சு, நான் போக வேணாம்னு சொன்னேன், நீ அதையும் மீறி போன, ஆனா உன் பொண்ணுக்கு டான்ஸ் தான் பிடிச்சிருக்கு, அதை போக வேணாம்னு சொல்லிட்டு உனக்கு பிடிச்ச ரெஸ்லிங்க போக சொன்னா அவ எப்படி போவா? பொதுவா 14 வயசுக்கு அப்புறம் பசங்களை நம்ம கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை தான் செய்வாங்க. அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு நம்ம சொல்லி கொடுத்தா மட்டும் போதும்ன்றாரு. மதியோ 4 நாள் ஸ்கூலுக்கு வராதனால அவங்க கிளாஸ் டீச்சர் மீனுவோ வீராவுக்கு ஃபோன் பண்ணி என்னன்னு கேட்கறாங்க. அதுக்கு அவர் ரொம்ப டல்லா இருக்கா, அதனாலதான் வரலன்னு சொல்லிடுறாரு. இதுக்கு ஒரு மதியோ 4 நாள் ஸ்கூலுக்கு போகலன்னு தெரிஞ்சுக்கிட்ட கீர்த்தியோட சித்தப்பாவோ இப்படியே போனா ஒன்ன மாதிரியே உன் பொண்ணோட வாழ்க்கையும் அவன் கெடுத்துருவான், அதனால உடனே அவங்க கிட்ட டிவோர்ஸ் வாங்கிட்டு அந்த குழந்தைய நம்ம மீட்டுக்கலாம்னு சொல்றாருங்க. ஆனா கீர்த்தியோட அப்பாவோ கீர்த்தி கிட்ட நீ இல்லாம உன் ஹஸ்பண்டும் உன் பொண்ணும் கவலையோட இருப்பாங்க, நம்ம போய் மீட் பண்ணாலே பிரச்சனை சால்வ் ஆயிடும்னு சொல்றாங்க. கீர்த்தியோட அப்பாவோ அவங்க ஃபேமிலியே கூட்டிட்டு வீரோட வீட்டுக்கு கார்ல வந்துட்டு இருக்காரு. இங்க மதிய கூல் பண்றதுக்காக மீனுவோ உங்க வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே அவளுக்கு பிடிச்ச அப்படி போட பாட்டை போட்டுட்டு நம்ம மீனுவும் வீராவும் சேர்ந்து டான்ஸ் ஆடுறாங்க. அதை பார்த்த உடனே அவங்களோட சேர்ந்து நம்ம மதியும் சேர்ந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் வீராவோ மதியையும் மீனுவும் தூக்கி வச்சுட்டு டான்ஸ் ஆடிட்டு
இருக்கும்போது தான் அங்க வர கீர்த்தியோட ஃபேமிலி இதை பார்த்துடுறாங்க. அப்போ கீர்த்தியோட அப்பாவோ, உங்களை நம்பி இங்க ஃபேமிலியை கூட்டிட்டு வந்தேன், இப்படி பண்ணிட்டீங்களே மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க ஃபேமிலியை கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இதுக்கப்புறம் கீர்த்தியோட சித்தாப்பாவோ கீர்த்தியோட பர்மிஷனோடைய டைவர்ஸ் நோட்டீஸை நம்ம வீராவுக்கு அனுப்பி வைக்கிறாரு. அப்ப சட்டமும் வீரா கிட்ட அந்த ஆயுர்வேத டாக்டரை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணாதான் ஓ மேல எந்த தப்பும் இல்லைன்னு நம்ம ப்ரூவ் பண்ண முடியும்னு சொல்றாரு. இப்ப வீராவோ கடைசியா அந்த மெடிசனை ரிசீவ் பண்ணும்போது அந்த டாக்டரும் ரெகுலர் ஒரு கோயிலுக்கு போவேன்னு சொல்லியிருக்காரு. உடனே அந்த கோயிலுக்கு போய் அந்த டாக்டரை பிடிச்சிடுறாரு. டாக்டர் மூலமா இந்த தப்பை எல்லாமே கோச் தான் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறாரு. இதுக்கப்புறம் நைட்டு பார்ல இருக்கிற கோச்சை அங்கேயே போட்டு புலந்துடுறாருங்க. இதுக்கப்புறம் வீராவோ கோச் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம்னு அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்றதுக்காக நேரா அவங்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு வராரு. ஆனா கீர்த்திக்கு ஏற்கனவே கோச்சோ ஒரு வாட்ஸ்அப் வீடியோ அமைச்சிருக்காருங்க. அந்த வீடியோல உன் ஹஸ்பண்டோ என்னை அழிச்சு நான் தான் அந்த மறந்து கலக்க சொன்னதா சொன்னான்னு போய் சொல்லிடலாருங்க. இதனால கீர்த்தியோ வீரா சொன்னதை நம்பாம எதா இருந்தாலும் கோர்ட்ல பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவரை அனுப்பிடுறாங்க. இதுக்கப்புறம் கோர்ட்ல கீர்த்தி தரப்பு வக்கீலோ 7 வருஷமா ஹவுஸ் ஹஸ்பண்டா இருந்த வீராவோ அவளுக்கு மேல அவ ஒய்ஃப் போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபுட்ல மெடிசனை கலந்து கொடுத்து அவங்க கரியரையே காலி பண்ண விஷயத்த சொல்றாங்க. அதுக்கு வீராவோ ஜட்ஜு கிட்ட அது தெரியாம நடந்த தப்பு, அந்த தப்பை சரி பண்றதுக்காக தான் நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், எப்போதுமே என் ஒய்ஃபோட வெற்றிக்கு பின்னாடி நான் நிக்கணும் தான் விரும்புறேன்னு சொல்றாங்க. ஆனா அன்னைக்கு வீராவோ மீனு கூட சேர்ந்து டான்ஸ் ஆடிப்பாங்களே, அதை நம்ம கீர்த்தியோட சித்தப்பா வீடியோ எடுத்திருக்காங்க. அந்த வீடியோவை ஜட்ஜு கிட்ட அப்ப காமிச்சிடுறாங்க. இதை பார்த்த உடனே ஜட்ஜோ கீர்த்தியை தனியா கூப்பிட்டு அவங்க கிட்ட இப்ப நீ அவனுக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டானா அந்த மீனு கூட போய் ஜாலியா இருப்பான், அதனால அவனுக்கு டிவோர்ஸ் கொடுக்காம உன் கூடயே வச்சு டார்ச்சர் பண்ணுன்னு சொல்றாங்க. ஆனா கீர்த்தியோ ஜட்ஜு கிட்ட அவர் யார் கூட டான்ஸ் ஆடி சந்தோஷமா இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை, ஆனா எனக்கு அவர்கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கிட்டு என் பொண்ணை என்கிட்ட ஒப்படைச்சிருங்கன்னு சொல்றாங்க. அப்ப மதியோ ஜட்ஜு கிட்ட எங்க பேரண்ட்ஸ் டிவோர்ஸ் வாங்குறதுல எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்றாங்க. இதனால ஜட்ஜோ குழந்தையோட விருப்பம் தான் முக்கியம், அதனால நெக்ஸ்ட் ஹியரிங் 3 மாசம் கழிச்சு கொடுக்குறேன், இந்த 3 மாசத்துல நீங்க ஃபேமிலி கவுன்சிலிங் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் ஜட்ஜோ டீ பிரேக் எடுத்துட்டு வெளியே போறாங்க. இந்த சமயத்துல கீர்த்தியோ மதி கிட்ட இப்படியா ஜட்ஜை எடுத்து பேசுவேன்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப பக்கத்துல இருக்கிற ரத்னமோ எங்க ரத்தம் அப்படிதான் பேசுன்னு சொல்றாருங்க. அப்ப பக்கத்துல இருக்கிற ஒய்ஃபோ ஏற்கனவே நீங்க கீர்த்தி கிட்ட பேசிதான் அவகிட்ட அற வாங்கினீங்கன்னு சொல்றாங்க. உடனே ரத்னமோ அதுக்கு பதிலாக தான் என் மாப்பிள்ள அவளை அரைஞ்சிட்டானான்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல இவங்க 2 பேருக்கும் மேட்ச் நடந்துச்சு, அப்ப இவ பிரெக்னெண்டா இருக்கிறதுனால மயங்கி விழுந்துட்டா, அதனாலதான் என் மாப்பிள்ள கிட்ட இருந்து இவ தப்பிச்சான்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் என் மாப்பிள்ள வீராவோ அவளுக்கு சொல்லி கொடுத்த கோச்சையே ஜெயிச்சிருக்கதாகவும் சொல்றாருங்க. அப்ப கீர்த்தியோ எனக்கும் வீராவுக்கும் ரெஸ்லிங் மேட்ச் வச்சுக்கலாம், நான் ஜெயிச்சா பொண்ணு என் கூட வந்துடணும், அவர் ஜெயிச்சா பொண்ணு அவர் கூட போயிடணும்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கு மதியோ நீ ஜெயிச்சா நான் உன் கூட வரேன், ஆனா எங்க அப்பா ஜெயிச்சா நீ எங்க கூட வரணும்னு சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் இவங்களோட மேட்சை ஒரு ரவுண்ட்ல வச்சுக்கலாம்னு பிக்ஸ் பண்ணிடுறாங்க. அந்த சமயத்துலதான் ஜட்ஜு உள்ள வராங்க. அப்ப நீங்க தான் இதை தலைமை தாங்கி நடத்தணும்ன்றாங்க. ஆனா ஜட்ஜோ நான் ஆடியன்ஸா வந்து பாக்குறேன்னு சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் 2 பேருக்குமே மேட்ச் ஸ்டார்ட் ஆக போதுங்க. அப்ப ஜட்ஜோ யார் முதல்ல 20 பாயிண்ட் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர்னு சொல்றாரு. இதுக்கப்புறம் 2 பேருக்குமே மேட்ச் ஸ்டார்ட் ஆகுதுங்க. நம்ம கீர்த்தியோ ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர்ன்றதுனால 19 பாயிண்ட்ஸை ஈஸியா ரீச் பண்ணிடுறாங்க. ஆனா அந்த சமயத்துல நம்ம வீராவால 4 பாயிண்ட் தான் ரீச் பண்ண முடியுது. இப்பதான் அவங்க பொண்ணு மதியோ எப்படியாவது எங்க அப்பா ஜெயிக்கணும்னு வேண்டிக்கிட்டு இருக்கத நம்ம வீரா பாக்குறாரு. இதனால வீராவோ சண்டை போடும் போது நம்ம கீர்த்திக்கு கிஸ் பண்றாரு. அவங்க ஸ்டாண்டா நிக்கிறாங்க. அந்த சமயத்துல தூக்கி கீழே போடுறாரு. இப்படி தொடர்ந்து கிஸ் பண்ணும் போது அவங்க ஸ்டாண்டா இருக்க சமயத்துல இவர் தூக்கி போட்டு 19 பாயிண்ட்ஸை ரீச் பண்ணிடுறாரு. ஆனா இந்த நேரத்துல தான் கீர்த்தியும் மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. அப்போ அவங்க பாட்டியும் கீர்த்தியோட கையை செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க பிரெக்னெண்டா இருக்கிறதா சொல்றாங்க. அப்ப ஆடியன்ஸ்ல இருக்கிற ஜட்ஜோ 2 பேரும் சேர்ந்து இப்படி பண்ணிட்டு தான் கோர்ட்ல வந்து டிவோர்ஸ் கேட்டீங்களான்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இது ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம கீர்த்திக்கும் 2 ஆண் குழந்தைகள் பிறக்குதுங்க. அப்ப ஹாஸ்பிட்டல் இருக்க கீர்த்தி கிட்ட வீராவோ இப்பவும் நான் சொல்றேன் உன்னை மேரிக்கும் ஆக்காம நான் விட மாட்டேன்னு சொல்றாருங்க. அப்பதான் நம்ம கீர்த்தியோ உன்னை நினைச்சு பாக்குறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்கள தோக்கடிச்ச ஆப்பரண்ட் ரெஜினாவோ இவங்களை மீட் பண்ணிருக்காங்க. கீர்த்தி கிட்ட அந்த கோச் தான் பிளான் பண்ணி உன்னை தோக்கடிச்சிருக்கான், இந்த மெடலை நான் வாங்கியிருந்தாலும் இந்த மெடல் உன்னோடதுன்னு சொல்லிட்டு அவங்க கிட்டே அவங்க கொடுத்துருக்காங்க. அப்ப ரெஜினாவோ கீர்த்தி கிட்ட நான் ஒரு பையனை 4 வருஷமா சின்சியரா லவ் பண்ணேன், ஆனா அவனும் இந்த ரெஸ்லிங்கை விட்டுட்டு வந்துருன்னு சொன்னான், அதனால அவனை விட்டுட்டு நான் இந்த ரெஸ்லிங்க்கு வந்துட்டேன். ஆனா உன்னோட ஹஸ்பண்டோ இந்த நிலைமையும் ஒன்னையும் ரெஸ்லிங்கையும் சப்போர்ட் பண்றாரு, அப்படிப்பட்ட ஹஸ்பண்டை நீ மிஸ் பண்ணிடாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. இதுக்கப்புறம் 1 வருஷம் கழிச்சு நம்ம கீர்த்தியோ நேஷனல் லெவல் மேட்ச்ல விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்ப ஆடியன்ஸா அவரோட ஹஸ்பண்டோ 3 குழந்தைகளை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கதோட இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. இதே மாதிரி வேற ஒரு படத்துல நெக்ஸ்ட் மீட் பண்றேன்.